Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அடுத்து ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்ப்போம். ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகத்தின் பாடத்திட்டங்கள் குறைகின்றன. மாணவர்களுடைய கற்றல் சுமையை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 விழுக்காடு அளவிற்கு பாடத்திட்டங்கள் குறைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் முழு பின்னணி என்ன? வணக்கம் காயத்ரி. தமிழகத்துல 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு பாடத்திட்டங்கள் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டு புதிய பாடத்திட்டங்கள் வெளியிடப்பட்டன. இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசுடைய அந்த NCERT பாடத்திட்டங்களுக்கு இணையாக அதைவிட ஒரு படி அதிகமாகவே தமிழகத்தினுடைய அந்த பாடத்திட்டத்தினுடைய தரம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதே போன்று அந்த பாடத்திட்டங்களுடைய அளவும் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த பாடத்திட்டங்களுடைய அளவு அதிகமாக இருப்பதன் காரணமாக மாணவர்கள் கற்றலில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வந்தன. இப்படிப்பட்ட சூழலில் குறிப்பாக தமிழ் பாட புத்தகத்தினுடைய அந்த பாடத்திட்டங்களுடைய அளவை குறைப்பதற்கு தமிழக அரசு கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான அந்த தமிழ் பாட புத்தகங்களுடைய அந்த அளவு என்பது ஒரு 40 விழுக்காடு அளவிற்கு குறைக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. அடுத்த வரக்கூடிய ஜூன் மாதம் பள்ளி திறந்ததும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவதற்காக அச்சிடும் பணிகள் தமிழகம் முழுவதும் முழுமையாக நடைபெற்று வருகிறது. தமிழ் பாட புத்தகம் தவிர்த்து மற்ற பாட புத்தகங்கள் அனைத்தும் அச்சடிக்கக்கூடிய பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. தமிழ் பாட புத்தகம் மட்டும் இதுவரை அச்சடிக்கும் பணிகள் துவங்கவில்லை. இதற்கான காரணம் என்ன என்று விசாரித்த போதுதான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த பாட புத்தகங்களை தயாரிக்கக்கூடிய மாநில ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி இயக்குநரகம் அந்த துறையில் இருந்து தமிழ் பாட புத்தகத்தினுடைய அளவை குறைக்கிறோம், அளவை குறைத்த பிறகு அதனை அச்சடிக்கலாம் என்ற ஒரு தகவலை பாடநூல் கழகத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ் பாட புத்தகத்தினுடைய அளவு என்பது குறைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 238 பக்கங்கள் கொண்டதாகவும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 236 பக்கங்களும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 228 பக்கங்கள் கொண்டதாகவும் தமிழ் பாட புத்தகம் இருக்கிறது. எனவே கணிசமாக 12 வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் பாட புத்தகத்தினுடைய அளவு குறைகிறது. இது மாணவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர்களுடைய கற்றல் சுமை இதன் மூலமாக கணிசமாக குறையும் என்ற கருத்துக்களையும் ஆசிரியர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பாட புத்தகம் குறைக்கப்பட்ட புதிய தமிழ் பாட புத்தகம் வரக்கூடிய ஜூன் மாதம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்ற தகவல்களையும் கல்வித்துறையில் இருந்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, மாணவர்களுடைய கற்றல் சுமையை குறைப்பதற்காக தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் முழு பின்னணியும் விவரித்தமைக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.